இன்னல்லாஹ மலாயிகத்து சல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு நம்ம ரமலானுடைய மாதத்தில் 5வது நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் 5 தராவி முடித்து 5வது நோன்பு சுமந்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்பமான சுமை. யாராவது நோன்பு வச்சுருக்கோமே, யாராவது கவலை, ஒரு கவலையிலையோ ஒரு இதிலேயே இருக்கோமா, இன்பமான சுமை. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு தான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம் இருக்குன்றாங்க. ஒன்று, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கஞ்சி சுச்சிலாம் திங்கிறோமே, அதுக்காக இல்லை, அல்லாவுடைய அருகாமையில் இருக்கோம் இல்லையா. இது கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், ஈமானை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்குறாங்க ஒரு முறை, யா அல்லாஹ், என்னைய மாதிரி உன்கிட்ட நெருக்கமாக வந்து பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? யார்கிட்டையாவது நீ பேசியிருக்கியா? எந்த நபிமார்களையும் அல்லாஹ் வர சொல்லி பேசலை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். பேசியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே, நாளை என்னுடைய ரசூல் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்கள் வருவார்கள். யாருமா? நாம தானே. வருவார்கள். அவர்கள் பசித்திருந்த நிலையில், தகித்திருந்த நிலையில், அந்த நோம்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்கிட்ட கைகளை ஏந்தி துவா செய்த வண்ணம் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இப்பொழுது நீங்களும் நானும் பேசக்கூடிய நேரத்தில் 70,000 திரைகள் இருக்கு. 70,000 திரைகளுக்கு பின்னால் இருந்து தான் நான் பேசுகிறேன். ஒரு திரைக்கும் மறு திரைக்கு நடுவில் குர்ஆன் விரிவாளர்கள் எழுதுறாங்க, 40 வருஷ தூரம் இருக்குமா. அப்போ 70,000 திரை எங்கே இருக்கும்? அந்த 70,000 திரைகளுக்கு அப்பால இருந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய ரசூலுடைய உம்மத்துமார்கள் நோன்பு திறக்கும் போது 70,000 திரைகளையும் நீக்கிவிட்டு அவர்கள் அருகாமையில் இருந்து நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளோ பெரிய இன்பம் நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பெரிய நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அந்த தண்ணியும் அந்த பேரிச்சம்பழமும் உலகத்தில் அன்றன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். அந்த நேரத்தில் யாராச்சும் இந்த தண்ணியும் பேரிச்சம்பழமும் இல்லை, நீ நோன்பு திறக்கையில் 1,00,000 ரூபா வச்சுக்கன்னு சொன்னால் நம்ம எதை நாடுவோம்? அந்த தண்ணி, அந்த பேரிச்சம்பழம் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை உள்ளதாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், துவாக்களை கொண்டு அலங்கரிங்கிறான். அப்படிப்பட்ட இன்பத்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறவங்க. 2வது இன்பம் என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது. நோன்பாளிகளுக்குன்னு தனியாக அல்லாஹு தஆலா ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுப்பானாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணுண்டா, அல்லாஹ் சொன்னது போல, ரசூல்மார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு வாழ்ந்து காட்டியது போல, ஏனைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும் கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்து வாழ்ந்தோம்டா, இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அதுக்கு இடமளிப்பாங்கிற நம்பிக்கையோட இந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ஒவ்வொரு நோன்பும் நம்மளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய நோன்பாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவையும் நம்ம அதிகமாக செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் பகல் பொழுது நம்மளுக்கு, அதாவது இஸ்ராக்கு தொழுதுட்டு நம்ம தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ஓதுவோம், தொழுவோம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். அந்த தூக்கத்துக்கு பிறகு விழிக்கக்கூடிய விழிப்பு நம்மளுக்கு எப்படிப்பட்ட நேரமாக அல்லாஹ் தஆலா போக்க வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுக்கு அவனுங்க நன்றி செலுத்த ஒரு நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் போதுமானதாயிருமா? அவனுக்கு கோடி கோடி முறை செஞ்சாலும் அந்த புகழுக்கு ஈடாகாது. அவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நிகமத்துகளுக்கு நன்றி செலுத்தி முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? ஏன் அல்லாஹ், உன்னை நான் எப்படி புகழணும், உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்ச தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்கு நன்றி செலுத்தணும்னு நினச்சிட்டிங்க இல்லையா, அதையும் நான் நன்றியாக எடுத்துக்கொள்கிறேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய சொல் செயல் எல்லாமே அல்லாவுக்காக நன்றி செலுத்தும் வண்ணமாக நம்மளை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் மூலமாக நம்மளுக்கு தர்றான். எல்லா இடங்கள்லையும் தினந்தோறும் மஜ்லிஸு கிடையாது. வாரம் தான், வாரம் ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி சில இடங்களில் மஜ்லிஸ் நடக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்த நம்மளுக்கு தந்து, சுப்ஹானல்லாஹ், யாருடைய துவாவில் அல்லாஹ் நம்மளுக்கு இதை தந்தான்னு தெரியாது. ஆனால் இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அவங்கவுங்க குடும்பங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை சேர்க்கணும்னு துவா செய்வோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒருத்தருக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு குறைச்சிருவானேலாம் கிடையாது. அவன் குறைச்சி கொடுக்குறவன் கிடையாது. எல்லாருக்கும் நிரப்பமாகி தருவவன்.
அந்த அடிப்படையில் இந்த ரமலானை நம்ம இன்ஷா அல்லா முழுமையாக பெற்று முழுமையாக அவன் ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக என்ற சொல்லோட கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு 10 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம நேரங்கிறது கொஞ்சம் அவசரமாக போயிடுவோம். ஏன்னா அது வழக்கம் சொல்லி சொல்லி போனோம்னா நிறைய நேரங்கள் ஆகும். அதனால எந்த நேரம் எவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தாக்கி தர்றானோ அந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்துல சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில இருந்து சொல்றாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு அதாவது ஷாபான் விரை 18ல தான் ரமலான் கடமையாச்சு. நம்மளுக்கு ரமலானுக்கு முன்னால ஷாபான் வந்துச்சு இல்லையா, அந்த ஷாபானுடைய பிற 18 அன்னைக்கு தான் அந்த மகரிபுக்கு பிறகு அசர் மகரிபு நடுவுலங்கிறாங்க. அல்லாஹ் அகலமும் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறான், வரக்கூடிய அடுத்த மாதம் ரமலான் மாதம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். யாருக்கு? நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் பெற்றவர்களாக சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, முன்பு நோன்பு வைத்தவர்கள் போலதான் நம்மளையும் எல்லாம் நோன்பு வைக்க சொல்லிட்டான். ஆனா ரமலானுடைய மாதத்துல நம்மளுக்கு என்ன 30 நாளும் தொடர்ந்து வைக்க சொல்லியிருக்கான், ஃபர்லாக்க ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஃபர்லு இருந்துச்சு, ஆனா அதை எப்படி இருந்துச்சு, ஐயாமில் வீலுடைய நோன்பு ஃபர்லு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தை 30 நாளும் ஃபர்லாக்கி நான் கொடுக்குறேன்னு நல்லா சொல்லிட்டான். அதனால இந்த மாதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அதபு நெறியோட அமல்களை சீர்படுத்தி வாழுவோம். யாரு? சஹாபாக்கள் ரசூல்லா ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்துல போறாங்க, திறந்த மைதானம். ஆனா ஒரு இடத்துக்கிட்ட போகையில் என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்துல இருந்து இப்படி தலையை இப்படி குனிஞ்சுக்கிட்டே போறாங்க. கூட வந்த தோழர்கள் சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி, கலிஃபா அவர்களே, இந்த இடத்துல நீங்க குனிகிறதுக்கு எந்த விதமான இடமும் என்னமே இல்லையே, இடிக்கிறதுனால தானே குனியணும், இந்த இடத்துல எப்படி நீங்க குனிகிறீங்க அப்படின்றதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, ரசூல்லா வரும்போது இந்த இடத்துல மரத்துல தலப்பா மாட்டிடக்கூடாதுன்னு குனிஞ்சாங்க, அந்த நினைவு எனக்கு வந்துச்சு, நான் இங்க குனிஞ்சேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க அமல்களை சீர்படுத்தி கொள்ளுங்கன்னு. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நம்மளும் சீசன் டயத்துக்கு தானே நடத்துறோம். எல்லாருமே இப்போ ஒரு மாம்பழ சீசன் வந்துட்டா என்ன செய்வோம், சீசன் முடிகிறதுக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டுக்கிறோம். திராட்சை சீசன், ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கு, ஒரு காய்களுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கு இல்லையா. அப்ப சீசன்ல விவசாயி இப்ப நம்மளுக்கு நன்மையின் சீசன் அல்லாஹ் தந்திருக்க இந்த ரமலானுடைய மாசத்துல நன்மை எந்த அளவுக்கு நம்ம சேகரிக்கிறோமோ அதுதான் 11 மாசத்துக்கும் டெபாசிட். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, முதல் விஷயமாக என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் நினைவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள்னா என்ன, அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூபுஹும். என்னன்னா அல்லாஹ்வின் நினைவுடன் இருப்பவருடைய உள்ளம் அமைதியான உள்ளம். அதுனா என்ன, திக்ரு தானே. அல்லாஹ்வின் நினைவோட வாழ்றதுன்னா என்ன, திக்ரு தானே. எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தையில தான் வரும். பிஸ்மில்லா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ். நீங்க அப்படியே கொண்டு வாங்களே, மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ், ஜஸாக் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்றோம், யாராவது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா ஜஸாக் அல்லாஹ்ங்கிறோம், அது நன்றின்னு முடிச்சிடும். இது கொடுத்தது அல்லாஹ் தானே, உங்களை கொடுக்க வச்சது அல்லாஹ் தானேங்கிற நினைச்சுதான் ஜஸாக் அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் தான். அப்ப நினைவு கூறுறது தானே இது, அல்லாஹ்வை நினைவு கூறுறது. இப்ப நம்ம நினைவு கூறுறதுனால அவனுக்கு ஏதாவது அதிகமாகுமா, அவனுக்கு ஏதாவது அதிகமா போய்கிட்டு இருக்குமா, அவன் வச்சிருக்கிற அவனுக்கு தேவையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நம்மளை நினைவு கூற வச்சு அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன மலக்களை பார்த்து சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பார்க்கல, பார்த்துருந்தா என்ன செய்வாங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னைய மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு துனியாவே வேணான்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்னை அல்லாஹ் அல்லாங்கிறாங்களே, மறுமையை அவங்களுக்கு நான் சொந்தமாக்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறேன் பானம். சுப்ஹானல்லாஹ். அப்புறம் கேட்பானா, நரகத்தை பார்த்துருக்காங்களா, நரகத்துக்கு பயப்படுறாங்கங்கிறீங்களே, நரகத்தை பார்த்துருக்காங்களா, இல்லையா அல்லாஹ். ஆனா இப்போ நரகத்துக்கு பயப்படுறாங்க. பயப்படுறவங்கள பூரா அந்த இடத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன், நீங்க அதுக்கு சாட்சி ஆயிருங்க. மலக்குமார்கிட்ட சொல்றான் அல்லாஹ், சாதாரண மனிதர்கிட்ட சொல்லல.
அங்கே அனுப்ப மாட்டேனே. அதுக்கு தான் அல்லாஹும்மா அஜ்ரினா மினன்னார். நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வக்திலையும் ஓதணும். ஆனால் சுபுலையும் மகரிப்புலையும் அவசியமாக ஓதுறோம். ஏன்னா சூரியன் அடைகிறதும் சூரியன் உதிக்கிற நேரத்தில் நம்ம அதை ஓதுறோம்னு ஒரு ஒரு வரமுறை வச்சுருக்கோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அது ஓதணும், எல்லா நேரத்துலையும். அப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்காங்களா? சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்கங்கிறீங்களே, யாராவது சொர்க்கம் வேணான்னு சொல்கிறவங்க இருக்கமா? யாராவது சொர்க்கம் வேணாம் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு இருக்கிறவங்க இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். எல்லாருக்குமே சொர்க்க ஆசை இருக்கும். அப்போ சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? இல்லையா? அல்ல சொர்க்கத்தை மட்டும் பார்த்துருந்தாங்கண்டா பாவத்தின் பக்கம் திரும்பியே இருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, என் ஆசைப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்கி விட்டேன்னு நீங்கள் சாட்சி ஆயிடுவீங்க. எப்போ நம்ம போகிறது எப்போன்னு நம்மளுக்கு தெரியலை, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாவுக்கு தெரியும் இல்லையா, எந்த டயத்தில் எப்போ வருவாங்க, என்ன எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீங்கள் சாட்சி ஆயிருங்கம்பானா. அப்போ அப்படி மலக்குமார்கள்ட்ட உரையாடக்கூடிய வாய்ப்பு எதுன்னா திக்ரு தான். அல்லாவின் நினைவு கூறுவோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் நினைவு இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நம்மளை விட்டு கழியக்கூடாதுங்கிற வழிமுறைக்கு தான் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்க போகிறது வரைக்கும் நம்மளுக்கு துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துவாவிலாம் எல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்டா யா அல்லான்னு இருக்கும், இல்லைன்னா யா அல்லா தா அல்லான்னு இருக்கும். அந்த துவாக்களை பூரா நீங்கள் பாருங்களேன். நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே உட்காந்து என்ன துவா ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதினால என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ்வை புகழ்றோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்ரூம் போகிறோம், வெளியே வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லா வேலைகளையும் அந்த துவாக்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன். யா அல்லாஹ் தாண்டு இருக்கும், இல்லாட்டி நீ தந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் திக்ரோட அவன் நினைவோடு வாழக்கூடிய வழிமுறையை இந்த ரமலானில் நம்ம அது பண்ணிட்டோம்னா தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மாவுள்ள வாழ முடியும். அல்லாஹ் தஆலா தரணும், அதுவும் தந்துருவான். நீ தந்தே தீரணும், அடம் பிடிக்கலாம், அல்லாட்ட கேட்கவும் செய்யலாம். எல்லாம் தான்னு கேட்கலாம், தந்துரியா அல்லான்னு சொல்லலாம். தந்தே தீரணும்னு அடம் பிடிச்சும் கேட்கலாம். ஏன்னா அதுக்குள்ள பவர் நம்மகிட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த ஒரு பெரிய தாரக மந்திரத்தை நம்ம வச்சிருக்கோம். ஆனா அதற்கு தகுந்தவர்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு எதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் செஞ்சிட்டோம்டா அல்லாட்ட அடம் பிடிச்சி கேட்கலாம். வாசல் இப்போ ஈர்த்திகாப்பு இந்த வந்துருச்சு நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் வந்துட்டாலே எங்கே பார்த்தாலும் ஈர்த்திகாப்புடைய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஈர்த்திகாப்புங்கிற ஒரு மாகுல் உருவாகும். கடைசி 10 வர்றதுக்கு முந்தைய 2வது 10லயே ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த ஈர்த்திகாப்பு என்ன, அல்லாவின் வாசலில் உட்காந்து அடம் பிடிச்சி வாங்குறது தான். நீ எனக்கு தரணும், தந்தே தீரணும். நீ தராட்ட நான் யார்கிட்ட போவேன்? இத்தனை நேரம் அடித்தாலும் இந்த பிள்ளை என்ன செய்யும், அழுதுகிட்டு அம்மாடத்தானே போகும். அப்படி அதே மாதிரி நான் எங்கே போவேன்? நீ எவ்வளவு சோதனை வேதனைகளை கொடுத்தாலும் எனக்கு யார் இருக்க, யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? யார்கிட்டையும் ஒரு வேலை நம்ம ஏதோ சொன்னோம்னா எவ்வளோ நேரம் கேட்பாங்க? அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ரை அதிகப்படுத்தி அல்லாஹ் நினைவை அதிகப்படுத்திக்கங்கன்னு இருக்காங்க. அடுத்தது 2வது இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு. எல்லா நேரமும் யா அல்லாஹ் என்னையும் மன்னிச்சு. இப்போ நம்மளுக்கு நோம்பு திறக்கையில் யா வாசியல் ஃபலுலி எஹ்ஃபிரலி நம்ம ஓதுவோம் இல்லையா, 3 முறையாவது அந்த திக்ரை ஓதியே ஆகும். யா வாசியல் ஃபலுலி எஹ்ஃபிரலி தெரியும் உங்களுக்குலாம் அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஈமானை புதுப்பிப்பதற்காக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம சஹருடைய நேரத்தில் யா வாசியல் மஹ்ஃபிரலி, நோம்பு வைக்கும்போது யா வாசியல் மஹ்ஃபிரலி, நோம்பு திறக்கும் போது யா வாசியல் ஃபலுலி எஹ்ஃபிரலி. இதை நம்ம ஓதிட்டோம்னா நம்ம நோன்பு வைக்கும் போதும் பாவமற்றவர்களாக இருக்கோம், நோன்பு திறக்கும் போதும் பாவமற்றவர்களாக நம்மளோட நோன்பு அல்லாஹ்விடம் போய் ஒப்புக்கொள்ளக்கூடிய நோன்பாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கணும். ஆக்கி கொடுத்துருவானா? ஆக்கி கொடுப்பான். 2க்கு மத்தியில் தான் நம்மளுடைய ஈமான் இருக்கணும். நான் நோன்பு வச்சுட்டேன் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட முடியாது. நோன்பு வச்சுருக்கேன் சேர்த்துக்கிடுவியா சேர்ப்பியா, அந்த 2ம் தான். 2க்கு மத்தியில் தான் நம்ம ஈமான் இருக்கும். நம்ம இதெல்லாம் நான் செஞ்ச அமல் பூரா கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், ஆணவம் வந்துடும். நான்லாம் செய்கிற அமல் எங்கே சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும், அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆயிரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால அல்லாஹ் மன்னிப்பானா? இந்த 2க்கு மத்தியில் நம்மளுடைய ஈமான் இருப்பதுனால பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் அதிகமாக எல்லா நேரத்துலையும் நம்ம பாவ மன்னிப்பு தேடியவர்களாக இருக்கோம். நம்ம செயலை சுத்தப்படுத்தியிருக்கோம். நான் யாரையுமே பேசுறது இல்லைன்னு சொல்லிடுறோம்.
ஆனால் மனசுக்குள்ள யாரையும் நான் நிந்திக்கிறது இல்லை, யாரையும் எதுவும் நினைக்கிறது இல்லைன்னு சொல்லிடுறோம். தக்பீர் தானமா கெட்டுரும். தக்பீர் தானே அல்லா முன்னால் தக்பீர் தான் எனக்கு என்ன கரெக்டாக எந்த பக்கமுமே போகாமல் அல்லா மட்டும்தான் தொழுகிறவங்க இதில் எத்தனை பேர் இருப்போம்? அல்ல அந்த வாய்ப்பை ஒரு சிலருக்கு கொடுப்பேன் இல்லையா? அந்த ஒரு சிலர்ல என்னையும் ஒருத்தர் ஆக்கு எல்லாரும் கேட்போம். அப்போ அந்த அடிப்படையில் இஸ்திக்பார் நிறைய அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. அடுத்தது மூணாவது, ரமலானுடைய மாதத்தில் 5 வேளை தொழுகையை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பொழுது கூட விட மாட்டோம். அது எல்லாருக்குமே தெரியும். விடுவோமா? விட மாட்டோம். ஏன்னா நோன்பு வச்சுருக்கோம், நான் தொழுகிறேன். ஆனால் மற்ற நாளில் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்தை விட்டு வாழ்பவர்கள் எத்தனை பேர் இருப்போம்? அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, 5 வேளை தொழுகையை அல்லாஹ் தஆலா சீசனுக்கு தொழுக வைக்கல, ஹோல்சரா தொழுக சொல்லலை. 5 வேளையும் ஒன்றா தொழுகிறது. சுபுக்கு தூக்கத்தில் போயிடும், லொஹரில் வேலையில் போயிடும், அசரில் ரெஸ்ட்டில் போயிடும், மகரிபில் சீரியலில் போயிடும், இஷாவில் தூக்கத்தில் போயிடும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்மளை அப்படி அல்லாஹ் படைக்கலை. இருந்தாலும் இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, நம்மளே சரிப்படுத்தி கொள்வதற்கு. இதில் நம்ம அகப்பட்டு படாமல், இதுக்குள்ளேயெல்லாம் நம்மளை போயிடாமல் அந்த 5 வேளை தொழுகையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எப்படி அழகாக தொகுத்து கொடுத்துருக்கான். இப்போ எல்லா வக்தையும் 4 ரக்காயத்தை கொடுத்து அல்லாஹ் சுபுகளை மட்டும் 2 ரக்காயத்தை ஏன் கொடுத்துருக்கான்? என் அடியானுங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. 2 ரக்காயத்தை தொழுது சீக்கிரம் தூங்கு, செய்கிற அமலா செஞ்சுட்டு நீ தூங்கு, உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கு தானே நல்லா தர்றேன். அந்த 2 ரக்காயத்தை கூட நம்ம விட்டோம்டா யார் நஷ்டவலி? அல்லாவா? அல்லாஹு தஆலா அந்த 5 வக்து தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கொண்டாந்து கொடுத்த உடனே ரசூல்லா 5 வக்தும் தொழுங்க அப்படின்னு ஏனதானு சொல்லிடல நம்மகிட்ட. அந்த நேரங்களை வகுக்க சொல்கிறான் அல்லாஹ். 5 வக்துன்னு கொடுத்தது அல்லாஹ். நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொல்லி ஹதீஸ் குதிசியில் வரது சொல்ல சொன்னான். உங்களுக்கு திரும்ப ஈமானை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி திரும்ப நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுக தான் சுபுகுடைய நேரம். நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம லுஹருடைய நேரம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் 6 மாதங்கள் தண்ணியில் வெள்ளத்தில் அலகழித்து அங்கே இங்கே அலைஞ்சு எல்லாம் செஞ்சு ஜூதி மலை மேலே போய் நிப்பாட்டினதுக்கு பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தொழுக தான் லுஹருடைய நேரம். அவங்க தொழுகதான்னு நம்ம சொல்லி அந்த நேரம் அது எவ்வளோ பறக்கத்தான. இப்போ அலகழிச்சு போய் அது நிற்குதுண்டா எந்த அளவில் அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க. 83 பேர் தான் அதுக்குள்ள, அத்தனை படைப்பையும் உள்ளே வச்சுருந்தாங்களே. எல்லா படைப்பும் வந்துச்சே. அந்த கப்பலில் ஏறின படைப்பு தான் இப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியோட அழிந்த படைப்பெல்லாம் போயிருச்சு. அல்லாஹ் நம்மளையும் அப்படி போக வைக்கலையே. அந்த 83 பேரோட தான் நம்மளை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அப்போ அந்த நேரம் தான் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நேரம்? லுஹருடைய நேரம். நம்ம நேற்று கூட மாயிதா சூரா ஓதி நம்ம காதால் கேட்டோம். அதில் காகத்தை பற்றிலாம் அதில் ஒரு வசனம் வந்திருக்கோம் மாயிதாவில். அந்த காகத்திலேருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுத்திருக்கோம். இப்போ அது அந்த தப்சீருக்கு போக எனக்கு அந்த அளவு தகுதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் லுஹர். அசரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியான நேரம். மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஜம்முண்டா உட்காந்துட்டு வந்தாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே அவங்க எப்படி போய் விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், குதிங்கன்ட்டான். கண்ணை மூடிக்கிட்டு குதிக்கிறாங்க. அவங்க குதிச்சு விழுந்த இடம் மீனுடைய ஈரல், சஜிதா செய்த இடம். அதைத்தான் யாருமே சஜிதா செய்யாத இடம், யாருமே செய்ய முடியாத இடம். மீனுடைய ஈரலில் தான் சஜிதா செய்கிறாங்க. குப்புற விழுகிறாங்க. விழுந்த உடனே பார்க்குறாங்க இருட்டு. கண்ணை முடிக்கிறாங்க இருட்டு. மீன் கடலும் ஒரு இருட்டு, இரவும் ஒரு இருட்டு. இரவு நேரம் தான் குதிக்கிறாங்க. இரவும் ஒரு இருட்டு, மீன் வயிறும் ஒரு இருட்டு. 3 இருளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? என்ன ஓதுறாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீ தூய்மையானவன் அல்லாஹ், நீ ஒருவனான வணக்கத்துக்குரியவன் நீ மட்டும்தான் அல்லாஹ், நான் அநியாயக்காரன்ல ஒருவனாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி விழுந்தாங்க. அது அல்லாஹ் அதை சொல்ல கேட்ட உடனே அந்த மீன் வயிறை அல்ல கண்ணாடியாக மாற்றுறான். கடலுக்குள்ளே உள்ள அற்புதங்களை பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ளே
அவங்க இருந்த நாட்கள் 40 நாள்னு சொல்லப்படுது, 21 நாள்னு சொல்லப்படுது. அல்லாஹ் அகலமும் எத்தனை நாள் இருந்தாங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதில் இருந்து ஒரு நாளைக்கு 1,25,000 தடவை ஓதுவாங்களாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதை 1,25,000 எதை குறிக்குது? நபிமார்கள் வருகை எத்தனை குறிக்குது? 1,24,000 எதை குறிக்குது? ஒரு களிமா 24 மணி நேரத்தை தானே குறிக்குது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும்மா, அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் பொதிஞ்சு வரும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த களிமாவை ஓதி அவங்க வெற்றி அடைஞ்சு அல்லாஹ் சொல்றான், மீன்கிட்ட நீங்க கொண்டு கரையில போய் துப்புங்கிறான். மீனை என்ன சொல்றான்? துப்பு போய் அப்படிங்கிறான். இப்ப மீன் வந்து துப்புது. அந்த நேரம் தான் அசருடைய நேரம். அந்த அசருடைய நேரத்துல வெயில் சுள்ளுன்னு படும். மத்த வெயில் கூட ஒரு மாதிரியா இருக்கும். அசர் வெயில் என்ன செய்யும்? சுள்ளு நம்ம மேலே படும். அப்போ அது படவும் என்ன செய்ய, தண்ணிக்குள்ளேயே ஊறி போன உடம்பு, அன்று பிறந்த புள்ள மாதிரி வந்து கிடக்காங்க. வெயில் தாங்க முடியலை. என் நிலை உனக்கு தெரியுமே அல்ல, என்னன்னு கேட்கல, எனக்கு இதைத்தான் அதைத்தான் கேட்கல, என் நிலை உனக்கு தெரியும் அல்லாங்கிறாங்க. அல்லாஹ் தலை சொரக்கொடியை போடுறான். அவங்களுக்காக வந்தது தான் சொரக்கா. ரசுல்லா அதைத்தான் விரும்பினாங்க. அந்த சொரக்கொடியை வருது, பால் உடுக்க மானு வருது. அதுக்குள்ள இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து நிழலை கொடுத்துட்டான். பால் கொடுக்கறதுக்கு மானை கொடுத்துட்டான். அது குட்டி போட்டுட்டு பாலுக்கு சுரந்து போய் என்ன செய்வோன்னு தவிப்புல வருது. அந்த குட்டி இறந்து போச்சு. இப்போ பால் குடிக்காங்க. அந்த வேதனையில வந்து என்ன செய்யுது? இந்த நிழலுக்காக வந்து ஒதுங்குது. அதோடைய மடு வந்து வாயில படுது. எந்த முயற்சியுமே பண்ணல உணவுக்கு. அல்லாஹ் நாடிட்டா எல்லாம் தருவது எல்லாமே அற்புதம் தான். அப்படி அல்லாஹ் நன்றி செலுத்தின உடனே எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தின தொழுகை தான் அசருடைய நேரம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையில் உள்ள மகிமையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டீர்கள். சுபுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் மகிமையை புரிந்து கொண்டீர்கள், தவழ்ந்தாவது தொழுகை வந்துடுவீங்கன்றாங்க. சுபுடைய தொழுகைக்கும் லொஹருடைய தொழுகைக்கும் உங்களுடைய பரக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு பெரிதாக இருக்காதுன்றாங்க. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மகரிப், அடுத்தது மகரிபுடைய தொழுகை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் நோயில் அகப்பட்டிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தலைவலிக்கட்டுமே, கொஞ்ச நேரம் தலைவலிக்கட்டுமே, நல்லா பாதுகாக்கணும்ல. இந்த தலைவலி ஏன் தான் வந்துச்சுன்னு தெரியலையே, நான் தான் கிடைச்சனான்னு தெரியும். அடுத்தவங்களுக்கு வந்தால் சந்தோஷமா? நல்லா பாதுகாக்கணும்ல. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அந்த நம்ம மகரிபுடைய நேரத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட அந்த நோயில் கூட யா அல்லாஹ் என்னை தீர்த்து வைன்னு கேட்கவே இல்லை. ரஹீமா அம்மா சொல்கிறாங்க, அவங்க மனைவி, அல்லாட்ட கேட்டிங்கன்னா ஜிவாய்க்கிருவேன்ல, ஒரு துவா தானே நீங்கள் கேளுங்களேன். அவங்க சொன்னாங்களா, நான் 80 வருஷம் அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தான், இந்த 18 வருஷம் தான் நோயில் இருக்கேன். அந்த நோய் ஷிஃபா ஆகிற நேரத்தில் கணவன் மனைவியும் பேசுகிறாங்க, இந்த 18 வருஷம் தானே நோயோடு இருக்கேன், இப்போ அல்லாட்ட இந்த நோயை விளக்குன்னு சொல்லி எனக்கு வெக்கமாக இருக்குன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்போ சொன்னால் 80 வருஷம் நான் நோய் இல்லாமல் இருந்ததுக்கு நாளுக்கு நன்றி செலுத்தணும், இதுக்கு போய் நான் அவன்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வர்றதுலாம் என்ன நினச்சிரும், நபியை விட நம்ம மேலா நினச்சிக்கிட்டு எனக்கு போய் இந்த நோயா, எனக்கு போய் இந்த சிரமத்தை கொடுக்குறானே, நான் யாருன்னு முகவரியே இல்லையே. அல்லாஹ் நாடினால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து ஹைரான உம்மத்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அந்த ஹைர்கள் நம்மகிட்ட வரணுமே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காத்தாங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? அவங்க மனைவி வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள சிபாவை கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு நொடி போதும் இல்லையா, ஒரு நொடி போகும். சிவாவை கொடுத்துட்டான். உள்ள வந்து கேட்குறாங்க, இங்கே கணவரை விட்டுட்டு போயிருந்தேனே காணாமே. கணவர் தெரியல, அடையாளம் தெரியல. பழைய அழகை விட பல மடங்கு அழகு கொடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ரஹீமாம்மா பார்த்து கேட்ட உடனே அப்போ அவங்ககிட்ட மறைவாக இருக்கு. அதே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்தரங்கம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, இந்த மறைவான விஷயத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இது யார், என் கணவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லும்போது தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த திரையை விலக்கி கணவன் மனைவிங்கிற காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ஷிஃபா தான் மக்ரிபுடைய நேரம். அதுக்கு நன்றி செலுத்தி தொழுகை தான் 3 ரக்காயத்.
நம்ம அந்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மகரிபுக்கு வாங்க சொல்றதுக்கு முந்தி சஜதா செய்யக்கூடாது. சஜதா திலாவத்துகள் இருந்தால் கூட, குரான் ஓதியிருப்போம், அந்த திலாவத்துகள் இருந்தால் கூட மகரிபு தொழுதுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த திலாவத்தை செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறத நம்ம மனசில் புரிய வச்சுக்கிறோம். அடுத்தது இஷாவுடைய நேரம். இந்த நேர தொகுப்புலாம் நம்மளுக்கு கரெக்டாக யாபத்துக்கு வரணுமா? நம்ம தொழுகைக்கு நின்றுட்டாலே இந்த நபிமார்களுடைய அந்த என்ன செய்யணும், நபிமார்களுடைய வரலாறுகள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். லொஹருடைய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதில் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க. முதல்ல வந்தவங்க யாருன்னு இப்போ நம்ம சொல்றது. அப்போ அந்த நாள் அந்த நினைப்புகள் வரணும். என்ன மாதிரி நபிமார்கள்ட்ட இருந்து அல்லாஹ் தஆலா அந்த நேர பரக்கத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கான். நம்ம இதை சரிப்படுத்திட்டோம்னா இந்த நேர பரக்கத்தை நம்மளுக்கும் கிடைச்சிரும் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் நம்ம அமல் செஞ்சோம்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அப்போ ஐந்தாவது வக்தான தொழுகை என்னது? இஷாவுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகை அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரவுன்ட்ட இருந்து என்ன அவனை திருத்த முடியல, அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் அவனை அழிச்சிரியா அல்லா, அழிச்சிரியா அல்லாங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், 40 வருஷம் தவணை விடுக்கிறான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ஒரு கொடியை அவனை அழிச்சிருக்குது. நம்ம கேட்டோம்னா 4 நொடியில் அவனை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்குறோம். நம்ம சஜதாவில் கேட்டுட்டு எடுக்கணும்னா நம்மளுக்கு அதை நிறைவேறிடணும். இல்லாட்ட என்ன சொல்றாரு, என்ன கேட்டு நான் என்னத்தை கண்டேன், தொழுது நான் என்னத்தை பார்த்தேன், எவ்வளவு நோன்பு வைக்கிறேன், எனக்கு போய் யாருக்காக செய்கிறோம்? செய்வது எல்லாம் அல்லாஹ்வுக்கு. இப்போ விருந்துக்குன்னு நம்ம ஆக்குறோம்னு வைங்களேன், நம்மளுக்குன்னு ஆக்குறது கொஞ்சமாக செய்வோம், விருந்துக்குன்னா கொஞ்சம் அதிகமாக செய்வோம்ல. அதை எல்லாம் நானே உட்காந்து சாப்பிடுவேன், உப்பு பார்க்குறேன்னு சாப்பிட்டேன்டா என் நிலைமை என்ன ஆகும்? அதே போல நம்மளுடைய அமல் என்னத்துக்கு செய்கிறோம்? அல்லாஹ் நம்மளை ஏவி இருக்கா நம்ம செய்கிறோம். நம்ம செய்வதனால அவனுக்கு எதுவும் நிறைய போறதில்லை, நம்ம செய்யாமல் இருப்பதுனால அவனுக்கு எதுவும் குறைய போறதில்லை. இந்த இடத்துல நம்ம இந்த நேரத்தை நம்ம தூக்கத்தில் கழிக்கலாம், எத்தனையோ வேலைகளை நம்ம கழிச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம அல்லாஹ் இங்கே அமர வச்சிருக்கானே, அல்லாஹ் என்ன செய்வானா, தேர்ந்தெடுப்பானா. தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தான் இந்த பாக்கியங்களை அல்லாஹ் தருவான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்மளை ஏதோ ஒரு அமல் அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால இவ்வளோ நேரம் அமல் செய்ய வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிரவுண்ட்லேருந்து விரட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய கவுமுகளும் வர்றாங்க. இப்போ கவுமுகள் சொல்கிறாங்க, அவன்கிட்ட மாட்டினாலும் உயிர் பொழைச்சிருக்கலாம், இப்போ உங்களோட நான் கடல்ல மூழ்கி சாக போகிறான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்களோட மூசா அலைஹிஸ்ஸலத்தை எல்லாரும் நெருக்கடி பண்ணுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என் கூட இருக்காங்கட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சொல்ல அல்லாஹ் கேட்டு மகிழ்ந்து என்ன செஞ்சான், அவங்க கைத்தடியை வச்சு அடிங்கண்டான். ஏன் அல்லாஹ் அந்த தண்ணியில் போய் அடிக்க சொல்கிறீங்க? எதுவுமே அவங்க கேட்கல, சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னால் அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா 12 பாதைகளை போட்டு கொடுத்தான். 12 பாதைகள் மட்டும் இல்லை, அது ஜன்னலையும் போட்டு கொடுத்தான். அது அந்த விவரம் சொல்கிறதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதில் நேரங்கள் பரக்கத்தாக இருக்குது. உங்களை இவ்வளோ நேரம் உட்கார வச்சதுக்கே அல்லாஹ் தஆலா நன்மையை தரணும் எல்லாருக்குமே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கடலை கடந்து போன நேரத்தில் தொழுகதான் இஷாவுடைய நேரம். அல்லாஹ் காப்பாற்றிட்டான் இல்லையா, நன்றி செலுத்தி. அதுக்கு அடுத்து நம்ம வித்துருன்னு ஒன்று தொழுகிறோம். அந்த வித்துரு கிடைச்ச நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அல்ஹம்துலில்லாஹ். வித்துரு தாமா நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் முத்திரையே, அன்றைய நாளுக்கு உள்ள முத்திரை. ஐஏஎஸ் முத்திரை வைக்கிறாங்க இல்லையா, பொருள் வாங்கும்போது என்ன செய்யறான், தரமான பொருளாக பார்த்து வாங்குறோம் இல்லையா. நம்ம தொழுகைக்கு உள்ள முத்திரையே எதுண்டா, அந்த வித்துரு தான், வாஜிபு தான். அந்த வாஜிபுக்குள்ளே அல்லாஹ் தஆலா அவ்வளவு நன்மையை நமக்கு வச்சிருக்கான். அந்த வித்துரு தான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் போகும்போது நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுகனா வித்துருடைய தொழுகை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த இஷாவையும் வித்துரையும் விரிவாக வேணும்னா நம்ம நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது
या रब्बी सल्ली व सल्लिम। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। वालेकुम सलाम रहमतुल्लाह।